ஹாப்பி நியூ இயர் எல்லாரும் எப்படி கொண்டாடுறாங்க, எப்படி கொண்டாடணும்னு சொல்றாங்கன்னு பாத்துருவோமா? கேக் ரெடி, சாப்பிடுவோமா? ஹாப்பி நியூ இயர். ஒருத்தனுக்கு மார்க் ரொம்ப கம்மியா இருக்கு. ஐயோ, எப்ப பார்த்தாலும் எனக்கு கம்மியான மார்க்கே வருது. நான் என்னதான் பண்றது? எக்ஸாம் அன்னைக்கு மட்டும் படிக்க கூடாது. தினம் தினம் ஹோம்ஒர்க் எழுதணும். டெய்லி 2 hours படிக்கணும். அப்பதான் இந்த 2026ல நீ நினைச்சதை விட நிறைய மார்க் உனக்கு கிடைக்கும். ஹாப்பி நியூ இயர். இந்த பக்கம் ஒருத்தன் கையில காசு இல்லாம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். என்கிட்ட எப்பவுமே காசே இருக்க மாட்டேது. நான் எப்பவுமே கடனிலேயே இருக்கேன். என்னதான் பண்றது? அப்பதான் மகாலட்சுமி அவன் முன்னாடி வர்றாங்க. உன்னோட சம்பளத்துல கால்வாசிய செலவுக்கும் கால்வாசிய சேமிப்புக்கும் எடுத்து வைக்கணும். ஹாப்பி நியூ இயர். அப்பொழுதுதான் கடன் இல்லாத வாழ்க்கை வாழ முடியும். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ ஜிம்ல ஒரு பையன் ஃபீல் பண்றான். எனக்கு தொப்பை ரொம்ப பெருசாயிட்டே போகுது. என்னதான் பண்றதுன்னு தெரியலையே. அதுக்கு நீங்க டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும். ஆமா, நல்ல உடல் பயிற்சி நல்லா செய்யணும். அப்பப்ப கொலக்கட்டி முழுங்கிக்கணும். விநாயா, இப்படிலாம் கொல்கட்டை அதிகமா சாப்பிடக்கூடாது. எல்லா உணவையும் அளவோடு தான் சாப்பிடணும். அது மட்டும் இல்ல, ரோட்ல விற்கிற ஜங்க் ஃபுட்ஸ் எதையுமே சாப்பிடக்கூடாது. அதை இந்த வருஷத்துல இருந்து நிறுத்திடுங்க. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ ஒரு குட்டி பையன் சைக்கிள்ல போய்கிட்டு இருக்கிறான். போக்கிட்டு இருக்கிறப்பவே ஸ்லிப் ஆகி விழுந்துடுறான். அத பார்த்து ஒருத்தர் ஹெல்ப் பண்ண போகாம சிரிச்சுக்கிட்டு, அமைதியா போயிடுறான். இத முனி, கருப்பு, ஐயனார் எல்லையில காவல் காத்துக்கிட்டு இருக்கிறப்போ பாத்துடுறாங்க. இப்போ சிரிச்ச அந்த பையனே மறுபடியும் நடந்து போய்கிட்டு இருக்கிறப்போ ஒரு பெரிய கல் இருக்கு. அது தெரியாம தடுக்கி விழுந்துடுறான். எந்திரிக்க முடியாம கஷ்டப்படுறான். அவனுக்கு உதவி பண்ணி நிக்க வச்சிடுறாங்க. உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கவங்க எல்லாத்துக்கும் உதவி செய்யுங்க. அப்பதான் நான் உங்களுக்கு உதவி செய்வேன். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீங்க யாருக்காவது உதவி செஞ்சுட்டே இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலை யாராவது உதவி செய்வாங்க. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026ல இருந்து மற்றவங்களுக்கு எதுவும் தீயது நினைக்காம நல்லது மட்டுமே நினைங்க. அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.
கேக் ரெடி, சாப்பிடுவோமா? ஹாப்பி நியூ இயர்.